கங்க்ராச்சுலேஷன்ஸ், உங்களுக்கு ஆண் குழந்தை பிறந்திருக்கு. தேங்க்யூ டாக்டர். அப்படி அவங்க அம்மா மாதிரியே இருக்கா. டாக்டர், இந்த தொப்புள் கொடி எப்ப கட் பண்ணுவீங்க? இப்போ அதுதான் கட் பண்ண. கங்க்ராச்சுலேஷன்ஸ், உங்களுக்கு பொன் குழந்தை பிறந்திருக்கு. மாயாமில்லே மந்திரமில்லே 500 ரூபாய் ஒரே ஒரு கேள்விக்கு கரெக்டா பதில் சொன்னா 500 ரூபாய் வாங்கிட்டு போயிடு. யாதான் கண்ணாடி டேய் கண்ணாடியா புடியா கண்ணாடியா ஒரே 500 ரூபாய். அட ஈஸியா கேளுங்க. இது என்ன பிரமாதம்? இது விட பெசலைட் ஒன்னு இருக்கு. நெக்ஸ்ட் எவ்வளோ ஆச்சு? 100 ஆச்சுப்பா. டிஸ்கவுண்ட் எதனா? இந்த பாட்டில் ஃபிளிப் பண்ணாலே உங்களுக்கு எல்லாமே ஃப்ரீப்பா. ஃப்ரீயா? ஃப்ரீ தான்ப்பா. இந்த அவமானம் உனக்கு தேவையா? நெக்ஸ்ட் அண்ணா இங்க தான ஒரு நாகபாம்பு பார்த்தேன். தம்பி நான் பாத்துக்கிறேன், நீ வாப்பா. புடிச்சிருங்களா? தம்பி நீங்கலாம் சபரிமலைக்கு துளசி மலையை தான் மாலையா போடுவீங்க, நான் பாம்பையே மாலையா போடுவேன். வாப்பா அண்ணா அது பெரிய ராஜனாங்கண்ணா. அதெல்லாம் வாப்பா, நீ தூக்கி தோல்ல போட்டு போயிடலாம். வா நக்கல்யா அவனுக்கு. அண்ணா அந்த புதருக்குள்ள தானே பார்த்தேன். தம்பி தம்பி அப்படி போப்பா பயந்துக்கோ போ. ஆஹா பயந்துட்டாயா. நெக்ஸ்ட் இன்னியோட நமக்கு கல்யாணம் ஆகி 5 வருஷம் முடிஞ்சிருச்சு. திருப்பி இதே கவர்மெண்ட் இருக்குமா இல்ல வேற கவர்மெண்ட் மாறுமா? குமார் அது அவ்வளவுதான், டைம் முடிஞ்சது. வா. நெக்ஸ்ட் மாமா மாமா பொண்ணு கொடு மாமா. டேய் மாமனுக்கு யாரும் பொண்ணு தர மாட்டாங்க. இது வந்து மாமா உங்களுக்கு எங்க பொண்ணு தருவான்? போடா. எனக்கு கல்யாணம் உடனே பொண்ணு தா மாமா, கட்டிக்க மாமா. அவ்வளவுதான், நம்மள முடிச்சு விட்டீங்க போங்க. ஹலோ மச்சான், எங்கடா இருக்கற? மச்சான் வீட்ல தான்டா இருக்கேன். டேய் மச்சானுக்கு வேற பிறந்த நாள், எங்க இருக்கற? சீக்கிரம் வா, கேக் வெட்டணும் நம்ம. மச்சான் நான் எங்கடா வருது? நானே போய் கீழே விழுந்துட்டு கை காலெல்லாம் உடஞ்சி உட்காந்துருக்கேன் மச்சான். ஏ மச்சான், உனக்கா ஃபுல்லு வாங்கி வச்சிருக்கேன்டா, சீக்கிரம் வாடா. பண்ண முடியுமா? முடியாது, கையெழுத்து சத்துருவேன். கல்யாணம் பண்ணி வைக்கலையா? முடியாது வாடா. வேறாடே இவ்வளவு பேசுறே, இவ்வளவு பண்றே, நான் பண்றத பண்ணி காட்டுறே. நாளைக்கே உனக்கு கல்யாணம். ஓ உன்னால முடியும், என்னால பண்ண முடியாது. முடியாதுடா. அப்பா அம்மா மை அப்பா அம்மா மை அப்பா அம்மா மை அப்பா அம்மா மை பாத்து முட்டே பங்கள முட்டே. நீங்க ஒரு தத்தியா இருக்கீங்கன்னு நினைச்சோம், ஆனா இப்படி ஒரு புத்திசாலியா இருப்பீங்கன்னு நினைச்சே பார்க்கல. நெக்ஸ்ட் அண்ணா சொல்லுப்பா, யாருண்ணா ஓனரு? நான் தான்ப்பா. நீங்கண்ணா. எவ்வளோ இந்த செல்ல ரேட்டு? இந்த செல 18,000 வருதுப்பா. 18? ஆமாப்பா. என்னண்ணா செல்ல 18,000 சொல்றீங்க? சிம்மிஸா செலவு வருது எங்களுக்கு 15,000 தான்ப்பா வருது. செலவு அது இதெல்லாம் போய் ஒரு 1000 ரூபாய் தான் லாபமே நிக்குது. இது நீங்க இவ்வளவு கம்மியா கேட்டா எப்படிப்பா கொடுக்குறது? என்னது இந்த செல்லில் வெறும் 1000 ரூபாய் தான் லாபம் நிக்குதா? உங்க அம்மா சத்தியமா சொல்லணும் இந்த செல்லில் வெறும் 1000 ரூபாய் தான் உங்களுக்கு லாபம் நிக்குதுன்னு. அவனை சொல்லி நிறுத்துங்களேன்டா. நெக்ஸ்ட் இதெல்லாம் எதுக்காக சொல்றேன்னா, சரக்கு ரெடி, சைட் டிஷ் ரெடி. பொண்டாட்டி வேற வீட்டுல இல்ல, ஜமாய்ச்சிட வேண்டியதுதான். எதுக்கும் ஒரு போனை பண்ணிடுவோம். தங்கம் எங்கம்மா இருக்க? ஐயோ நான் இப்பதான் வீட்டுக்கு வந்தேன், லேட் ஆகுமா? சரிம்மா சரிம்மா. பார்த்து பத்திரம் தங்கம். வச்சிடுறேன். ஏமாந்துடாதீங்க, பி கேர்லெஸ். நெக்ஸ்ட் ஓனர் எங்க பாக்குறது? முன்னாடி அண்ணாங்க ஓனர் யாருன்னா? என்னப்பா எவ்வளவு ஒண்ணு? அது 30,000 40,000 வேணும். நான் அந்த 40,000 ரூபாய் வேணும் கிடைக்குமா? கிடைக்குதுப்பா, கேஷா கார்டா? ஆனா ஒரு 6 மாசத்துக்குள்ள கட்டி முடிச்சறேன், நான் இஎம்ஐ பண்ணி தர முடியுமா? நீ போடுற சீன் ஓவரால்ல, நீ வாங்கி போட்டதெல்லாம் இஎம்ஐ இல்ல. நெக்ஸ்ட் யார்ப்பா செவுத்துக்கு பெயிண்ட் அடிச்சு ஃபோன் பண்ணுதே? அதோ வீட்டு பின்னாடி பாரு செவுரு, அதுக்கு தானே பெயிண்ட் அடிக்கணும். டேய் என்னடா சின்ன பையனாக்குறான், கட்ட வேலை செஞ்சிருவானா? செஞ்சிருவோம். பெயிண்ட் அடிச்சு முடிச்சிட்டேன். 500 ரூபாய் காசு கூட நான் கிளம்புறேன். டேய் எவனா இப்பதான் போன அதுக்குள்ள முடிச்சறா? நாங்க தொழில எல்லாம் சுத்தயா. இவ்வளவு சீக்கிரம் அடிச்சிட்டா. என்ன ஒண்ணும் புரியலையா? எப்படி வச்சிருக்கற? போய் பாக்கறீரு. டேய் என்ன இல விடாது. நெக்ஸ்ட் மைனா வயசு வேற ஆயினே போகுது. சரி எனக்கு கல்யாணம் பண்ணி வைனா. நூலே விட முடியல, நீ எங்க? நீ பொத்திட்டு உட்கார்ற. நெக்ஸ்ட் அக்கா உங்க எல்லார்ட்ட ஒரு விஷயம் சொல்லணுமே. நான் மட்டும் தான் இருக்கேன். உண்ட சொன்னாலே ஊரு ஃபுல்லா சொன்ன மாதிரி தானே.
உங்க அப்பா உடம்பு சரியில்லாம ஒரு வாரமா படுத்து இருக்குது. ஹாஸ்பிடலுக்கு கொண்டு போய் காட்டினே இல்லையா? டாக்டர் கிட்ட கூட்டிட்டு போய் பார்த்தேன். ஆபரேஷன் பண்ணா 10 லட்சம் ஆகும்னு சொல்றாங்க. ஏதோ டாக்டர் சீட் எது கொடுத்துருப்பாங்க. எட்வா பச்சி பார்க்கலாம். ஆபரேஷன் பண்றதுக்கு 10 லட்சம் போட்டுக்குது. உங்க அப்பா இறந்துட்டா உடம்பெல்லாம் வித்து சுமார் 1 கோடி ரூபாய் வரும்னு போட்டுக்குதுடா. இன்னும் 2 நாளுக்குள்ள செத்தா காசு வீட்டானே என்ன தருவாங்கடா. ஓகே. சிஸ்டர் என்னங்க பை ப்ரொஃபஷன் அங்க சிஸ்டர் எடுங்க. நீங்க கிங்ஸ் தான பிடிப்பீங்க. கத்திரிக்கோல் எடுங்க சிஸ்டர். ஓ இந்தாங்க. ஒரு ஆபரேஷன் தியேட்டர் வரதுக்கு முன்னாடி என்ன கொண்டு வரணும் என்ன கொண்டு போகணும் ஒண்ணும் தெரியல. அப்படியே நேரா மேனேஜ்மென்ட் கோட்டால உள்ள வந்துட வேண்டியது. கங்க்ராச்சுலேஷன்ஸ், உங்களுக்கு ஆண் குழந்தை பிறந்திருக்கு. தேங்க்யூ டாக்டர். அப்படியே உங்க அம்மா மாதிரியே இருக்கா. டாக்டர் இந்த தொப்புள் கொடி எப்ப கட் பண்ணுவீங்க? இப்ப அதுதான் கட் பண்ண. கங்க்ராச்சுலேஷன்ஸ், உங்களுக்கு பொன் குழந்தை பிறந்திருக்கு. டேய் என்ன இலவுடாது? என்ன சமைக்கிறதுன்னு தெரியாம யோசிச்சுட்டு இருக்கேன்டி. காலையிலே சண்டை போட்டு வீட்டு வெளில போயிட்டான். எதுக்கு சண்டை போடுறானே தெரியலடி. ஒரு நிமிஷம். அவன் தான் ஃபோன் பண்றான், நான் கூப்பிடுறேன். ஹலோ. ஹலோ. என்ன பண்றீங்க? சமைச்சிட்டு இருக்கேன். அச்சச்சோ, so sweet. I love you. I miss you. இவ்வளவு பாசம் இருக்குல்ல, பின்னியா காலைல அப்படி சண்டை போட்டு போனேன். வீட்டுக்கு வா. ஐயா, திருப்பி உனக்கே பட்ட நான் கர்மம். நான் குமார் அவசரப்பட்டியே. குட்டோ, நான் உனக்கு ஒரு 300 ரூபாய் சேவ் பண்ணட்டுமா? 300 ரூபாய் சேவ் பண்றியா? ஆமா. எப்படி? அங்க ஒரு ஷாப் இருக்கு. அந்த ஷாப்ல எனக்கு பிடிச்ச Dress இருக்கு. அந்த Dress வாங்கி விட்டா 300 ரூபாய் சேவ் ஆகும். அந்த Dress வாங்கி கொடுத்தா எப்படி 300 சேவ் அது ஆகும்? 700 ரூபாய் தான். 700 ரூபாய் தானா? ஆமா. 700 கொடுத்து வாங்கினா எப்படி 300 சேவ் ஆகும்? அங்க பாரு, அங்க டிராஃபிக் போலீஸ் இருக்காங்க. இந்த சீட் பெல்ட் கலெக்ஷனா ஃபைன் எவ்வளவு? 1000 தானே? சோ இதா அதா. ப்ரோ ஒரு அளவுக்கு தான் ப்ரோ எல்லாமே. சும்மா எல்லாம் நோண்ட கூடாது ப்ரோ. நான் யாருக்கு என்ன த்ரோல் பண்ணேன்? நான் காண்பது என்ன கனவா இல்லை நனவா? அதெல்லாம் எனக்கு தெரியாது. இந்தா முதல்ல சாப்பிடு. இனிமே இப்படி பண்ணாத. நான் தானே அடிச்சேன். அப்ப நீ முதல்ல சாப்பிடு. வாயில ஸ்டிச் போட்டுருக்கல செல்லம், சாப்பிட முடியாது. தப்பா முடிவெடுக்கிறதுல என்ன அடிக்கிற ஆளே இல்ல. நான் ஒரு யானை மாதிரி எங்கேயாச்சும் ஒரு மண்ணு தெரிஞ்சதுன்னா எனக்கு சும்மா இருக்க முடியாது. அதை எடுத்து வேலை போட்டுருவேன். ஏங்க எனக்கு தான் கால் அடிபட்டு இருக்குல்ல. டாக்டர் 1 மந்த் கம்ப்ளீட்டா ரெஸ்ட் எடுக்கணும்னு சொல்லிருக்காரு. ரொம்ப ஸ்ட்ரெயின் பண்ண வேணாம்னு சொல்லிருக்காரு. நான் அம்மாவை கூட்டு வச்சுக்கவா கூட வேலை செய்யறதுக்கு? அது உங்க அம்மா வர சொல்ல போறியா? கல்யாணத்துக்கு முன்னாடி தான் அவங்க கஷ்டப்படுத்தினேன். எல்லா வேலையும் அவங்களே செஞ்சு உங்க எந்த வேலையும் செய்ய விடாம கஷ்டப்பட்டு வளர்த்தாங்கல்ல. கல்யாணத்துக்கு அப்புறமும் இப்பயும் அவங்க கஷ்டப்பட்டு தான் வேலைக்கு போய் அந்த கஷ்டம் இல்லாம இப்ப இங்க வர வந்து கஷ்டப்பட சொல்றாங்க. அப்ப எனக்காக எல்லாமே நீயே செஞ்சிருயாங்க? அதெல்லாம் இல்ல, உன் தங்கச்சி வேணா வந்தாங்க சொல்லு. யூத்தாமா உள்ளத்திலே நீ இருக்க, உன்னை நம்பி நான் இருக்க, வெள்ளிமலை மகனே வேலையா காலையில இப்படி குடிக்காத. அப்பனே முருகா ஞான பண்டிதா சொங்கின்னு போறேன் வியாபாரம். அப்படி சொல்லியோன்னு சொல்லிக்கணும். அதுக்கு நீ தான் அருள் புரியணும். புரியணும். ஒரு பால் பாக்கெட் கொடுங்க. இந்த மாதிரி காலையிலே வந்து பாலும் பழமும் பக்தியா கேட்டதானே ஏன் வியாபாரமும் அப்படி பல பலன்னு போகும். வந்தவொடனே பீடியை கூட சிகரெட் விடுங்க. அண்ணே கணக்குல வச்சுக்கணே. அவ்வளவுதான் லிமிட். மேல கை வைக்க கூடாதுன்னு பாக்குறேன். போடா. காலையிலே உனக்கு கடை திறந்து வச்சுட்டு உனக்கு என்ன கடை கொடுக்கவா? நில்லு வியாபாரம் தர்றேன். ஆளை பாத்தீங்களா? புரு தூள் கொடுங்க. எவ்வளவு 5 ரூபாய் வேணுமா 10 ரூபாய் வேணுமா? அந்த அளவுக்கு லட்சாதிபதி 2 ரூபாயில கொடுங்க. சில்லற இல்ல. பிரதிகா கடை வச்சிருக்க? வியாபாரம் பாக்க. ஏன் அவரை பாக்குறேன்னு கேட்டேனே. என்ன பாக்குறானா? கொண்டாட்டியா? காலையில என்ன விளையாட்டு காட்டுறாங்க, எப்படி எல்லாம் சோதிக்கிறாங்க. தலைவரே ஒரு 2 10 இருந்தா கொடுங்க. காலையில நல்ல நோட்டு தானே? நல்ல நோட்டு தான். நான் தான். நான் வேற அவ்வளவுதான். இங்க நான் ஒரே பிஸி. காலையில 2 10 வாங்கிட்டு இந்த மனுஷன் எங்க போறாரு? ஒரு ரொட்டி பேட் ஒன்று கொடுங்கக்கா.